வணக்கம் நண்பர்களே. உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு நான் நிகழ்ச்சியில் இது 5வது பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியிலே ஜவாது மலை, ஜமுனாத்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஜவாது மலையில் உள்ள கோவிலூர் என்ற மலை கிராமம். கிட்டத்தட்ட போலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஆலயம் கோவிலூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில். இது ஜமுனாத்தூர் போகிற வழியில் 35வது கிலோமீட்டர். அதில் அந்த ரோடு பக்கத்திலே விளம்பர பலகையில் வச்சுருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போகிற வழி எவ்வளோ தூரம், எந்த இடம்னு சொல்லி. அந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு முந்தைய இதுன்னு சொல்லி கூட அங்கே உள்ள மக்கள் என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ ரோடெல்லாம் சாலை வசதியெல்லாம் ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் காடாக தான் இருந்திருக்கும். அது மலை உச்சியில் காடாக தான் இருந்திருக்கும். ஒற்றையடி பாதையாக இருந்திருக்கும், அல்லது மாட்டு வண்டி அப்படி போகக்கூடிய பாதைகளாகத்தான் இருந்திருக்கும். குதிரை வண்டியில் மாடு வண்டியில் அப்படி போகக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கும். அந்த ஆலயத்தை பற்றி தான் இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஆங்காங்கே சிதிலமடைஞ்சு விக்கிரகங்கள் மட்டும் இருக்குது. மற்ற இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடைஞ்சி பழைய கட்டடம் ஒன்று அப்படியே இருக்குது. மற்ற ராஜகோபுரமெல்லாம் உடைந்த நிலையில் காணப்படுது. இது பார்த்திங்கன்னா இந்த மலை இவ்வளோ பெரிய உச்சி மலையில், நம்ம கோவில்கள்லாம் அநேகமாக பார்த்திங்கன்னா உச்சி மலையில் தான் கட்டியிருப்பாங்க. என்ன கேட்டால் அந்த கலசம், கோபுர கலசத்தில் தான் மின்னல், இடி மின்னல் தாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி உயரமான இடத்துல ஒரு ஈர்ப்பு, ஒரு அறிவியல் ரீதியான ஈர்ப்பு அந்த இடத்துல இருக்கும்ன்ற காரணத்தினால தான் அப்படியே அந்த மலையிலெல்லாம் கட்டுவாங்க. அதில் போய் நம்ம வேண்டுதல் பண்ணும்போது அந்த ஈர்ப்பு நம்ம மேலே பட்டு நம்மளே அதை ஆக்கிரமித்து நம்மளுடைய அந்த ஒரு உடலோடு சேர்ந்து ஒரு ஒரு சுக ஒரு ஒரு தென்பை தரக்கூடியதாக அந்த மலையெல்லாம் இருந்திருக்கும் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க முன்னோர்கள். அது மாதிரி இந்த மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் போய் வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு வருவோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னே உள்ள ஒரு ஆலயத்தில் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நம்மளாம் தேடி சொல்கிறோம். நம்ம ஒன்றுமே செலவு பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல போய் அந்த காற்றை சுவாசித்தாலே நமக்கு போதுமானது. ஒரு நெய் தீபம் ஏற்றினாலே போதுமானது. நிறைய ஜனங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பிரதோஷ வழிபாடுகள் மாதாந்தம் சிறப்பாக நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த ஊர் மக்களால் சிவராத்திரி, மகா சிவராத்திரி ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறதாக சொல்கிறாங்க. அவங்கள அந்த ஊர் மக்களே எல்லாரும் சேர்ந்து மலை கிராமத்தில் அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஆலயத்துக்கு நம்ம போகலாம். பக்கத்தில் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது நம்ம வேண்டுதல் என்ன கேட்டால், நம்ம மனசு எந்த நேரத்தில் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நாளும் ஒரு மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரி ஒரு 10 நாள் இருந்ததாக சரித்திரம் கிடையாது. அது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இறைவனை நம்ம வேண்டினால் அந்த வேண்டுதல் பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். எங்கும் நிறைந்தவன், உடலோடு கலந்தவன், உயிரோடு கலந்தவன், உடல் மூச்சு காற்றோடு கலந்தவன் இறைவன். அருவமும் உருவம் அற்றவன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானார் எங்கள் வீட்டில் இருக்கின்றார்.
இந்த படங்கள் கொஞ்சம் அந்த இடத்தினுடைய இடங்களில் உள்ள சில விக்கிரகங்கள் அந்த இடத்தையும் கொஞ்சம் படமாக்கி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நான் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் போடுறதுக்கு அது எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். மறுபடி இப்போ வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஒரு தரம் பார்த்தால் பசி தீரும். பழனிமலை முறை முருகனை பார்த்தால் பசி தீரும். பழனிமலை முறை முருகனை பார்த்தால் பசி தீரும். சரவண பொய்கையில் நீராடி சிவசண்முகன் சன்னதில் கடைகாடி. சரவண பொய்கையில் நீராடி சிவசண்முகன் சன்னதி துணை நாடி. அரகரு என அவன் துதி பாடி மத கரிமுக வதனில் இளையவனை தேடி பார்த்தால் பசி தீரும். பழனிமலை முறை முருகனை பார்த்தால் பசி தீரும். வேடம் கமலும் ஆறு திருமுகமா அவன் வேடம் தினம் ஆறு தரமா. வேதம் கமலும் ஆறு திருமுகமா அவன் வேடம் தினம் ஆறு தரமா. நாதம் ஒளித்திடும் ஆதாரம் அதில் நாட்டம் கொண்டவர்க்கு ஆதாரம். நாதம் ஒளித்திடும் ஆதாரம் அதில் நாட்டம் கொண்டவர்க்கு ஆதாரம். இதை பார்த்தால் பசி தீரும். அனுதினம் பார்த்தால் பசி தீரும். பழனிமலை முறை முருகனை பார்த்தால் ஒரு தரம் பார்த்தால் பசி தீரும். அந்த வழியில் வந்து தான் நம்ம மூலஸ்தானம் கருவாரிக்கு மூலஸ்தானம் பார்த்து சாயங்காலம் அங்கே போகணும். தீர்த்த கவடிகள் பல கோடி அங்கு திருப்புகள் பலவோர் உனை நாடி. தீர்த்த கவடிகள் பல கோடி அங்கு திருப்புகள் பலவோர் உனை நாடி. இதை பார்த்து கணிக்கவே தினம் ஓடி. இதை பார்த்து கணிக்கவே தினம் ஓடி. இந்த பரம குருவடி திருவடி நாடி பார்த்தால் பசி தீரும். திருமுகன் பார்த்தால் பசி தீரும். பழனிமலை முறை முருகனை பார்த்தால் பசி தீரும். பழனிமலை முறை முருகனை பார்த்தால் பசி தீரும். ஏது ஜமுனாமரத்தூர் போகிற வழி போலூர்லேருந்து மேலே
மலைக்கு வர்ற வழியில் எத்தனாவது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இது இருக்குது, கோளூரில் இருந்து 36வது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம். இது பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை ஆலயம். இது வந்து இது சிதிலமடைஞ்சு கிடக்குது. இது 2500 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு சுவாமியார் எங்களுக்கு அதை சொல்கிறாரு. இதை பார்த்தா அதில் கிடக்கிற அந்த இருக்கிற சுவாமிகள் அதனுடைய விக்கிரகங்கள் எல்லாம் பார்த்தா பழைய 2000 வருஷத்துக்கு முன்னே உள்ள சிலைகளாக தெரியுது. இது ஐயா, இது யாரும் வந்து பார்த்துட்டு இதுக்கான இது புனரமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் பண்ணுறாங்களா, சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் சொல்லலை. ஆஹா, நல்லது ஐயா. இல்லை, போது சரி. அப்படியே வா தம்பி, அப்படியே வா அப்படியே அந்த ஆ இன்னும் வாங்க.